இங்கே ஒருத்தனுக்கு 5000 வருஷம் பழமையான ஒரு பாட்டில் கடல் ஓரப்புறத்தில் கிடைக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சடனாக அதுலேருந்து ஏதோ பிளாக் கலரில் ஒன்று வருது. உடனே அதை தூக்கி போட்டுடுறான். தூக்கி போட்ட உடனே அதுலேருந்து பிளாக் கலரில் புகை இன்னும் நிறையா வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துடுறான். அடுத்து அதுலேருந்து கருப்பு கலரில் ஏதோ ஒரு புகை வெளியே வருது. பார்த்தா அது ஒரு பெரிய பூதம். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அந்த பூதமும் இவனை பார்த்து நீ சாகிறதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லுது. சாகிறதுக்கு ரெடியாகுன்னு சொல்லிட்டு காலை வச்சு மிதிக்க வருது. இவனும் காலை பிடிச்சி கெஞ்சி நான் தானே உன்னை காப்பாற்றினேன், என்னை விட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பூதமும் கேட்குற மாதிரி தெரியல. திருப்பி இவனை மிதிக்க வருது. இவன் அங்கிட்டு ஓடி போயிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை மட்டும் நீ எப்படியா நிறைவேற்றி வை. சரி, நீ என்னை அந்த பாட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணனால நான் உனக்கு அந்த ஒரே ஆசை மட்டும் நிறைவேற்றி வைக்கிறேன்னு கேட்ட உடனே இவன் திருப்பி நீ அந்த பாட்டிலுக்குள்ளேயே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆசை கேட்பான். இந்த பூதமும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே போயிடும். அந்த பூதம் உள்ளே போட உடனே இவன் தூக்கி போட்ட பாட்டில் முடியை கொண்டு போய் அதை மூட்டுறான். நான் உன்னை விடுவிச்சா நீ என்னையவே கொல்ல ட்ரை பண்ணுறியா அப்படின்னு திருப்பி நீ 5000 வருஷம் பின்னாடியே போ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த பூதம் இவன்கிட்ட கெஞ்சிக்கு நீ மட்டும் என்னை விடுவிச்சனா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே இவனும் விடுவிக்க யோசிக்கிறான். அப்புறம் அந்த பூதம் சொன்ன அடுத்த செகண்டே இவனும் விடுவிச்ச உடனே அந்த பூதமும் காலில் விழுந்து நன்றி சொல்லுது. அந்த ஜீனி கிட்ட இப்போ ஆசை அவனும் கேட்குறான். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னோட ஆசை இப்போ நீ எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூதமும் ஏதோ ஒரு மந்திரம் போட்டு இவனுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குது. இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை இவனும் அந்த ஜீனியோட கையில ஏறி ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்றான். அப்புறம் இவனும் அந்த ரெண்டாவது ஆசையை கேட்குறான். ஒரு பெரிய கோயில் இருக்கும், அந்த கோயிலில் இருக்கிற ரெட் கலர் டைமண்ட் இவனுக்கு வேணும்னு கேட்குறான். இந்த ஜீனியும் சரி என் முதுகுல நீ ஏறிக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜீனியை கூட்டிட்டு போகுது. முடிய நல்லா கெட்டியா பிடிச்சிக்கிட்டு அந்த கோயிலுக்கு இவனும் போறான். ஜீனியும் அவனை கோயிலுக்குள்ள அனுப்பிட்டு வெளியே நின்றுக்கு. இவனா அந்த ரெட் கலர் டைமண்டை பார்த்துருவான். அதுவும் அந்த சிலையில தான் இருக்கும். ஆனால் அதை பாதுகாக்க ஒரு கூட்டமே இருக்கும். இது தெரியாம இவனும் அந்த ரெட் கலர் டைமண்ட் எடுக்க போவான். அந்த டைமண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய வாழை எடுத்துக்கிட்டு அந்த டைமண்ட் எடுக்க கிளம்பிடுவான். ஒரு சிலந்தி கூட்டிருக்கும், அது மேலே ஏறி போய்க்கு. ஆனால் இவன் அந்த பெரிய சிலந்தியை கவனிக்காம மேலே ஏறி போய்க்கிருப்பான். அந்த சிலந்தி இவனை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காண்டி வரும். இவன் அதை பார்த்து அடுத்த செகண்டே கத்தியை எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் கீழே குதிக்கலான்னு போகும்போது அந்த சிலந்தி கீழே குதிக்கும். அப்ப பார்த்து அதோட நூலை வெட்டி விட்டுருவான். அந்த சிலந்தி கீழே விழுந்துரும். பார்த்தா கூடவே சேர்ந்து இவனோட கத்தியும் விழுந்துரும். இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சிலை மேல ஏறி அந்த டைமண்ட் எடுக்க போயிருவான். இவன் அந்த டைமண்ட் எடுக்க போகும்போது கரெக்டா அந்த கூட்டமே வந்துடும். அந்த கூட்டமே இவனை அட்டாக் பண்ணான்னு பாக்குறதுக்குள்ள இவனும் அந்த டைமண்ட் எடுத்துருவான். உடனே அந்த இடம் எல்லாமே இருட்டாயிரு. இவனும் அந்த டைமண்ட் எடுத்துட்டு கோயில் வாசல் வரைக்கும் வந்துருவான். ஆனா அந்த கதை ஓபன் பண்ணணும்னா அந்த பூதத்தால தான் முடியும். இவனோட சவுண்டை கேட்டு அந்த பூதமும் அந்த கதவை திறந்துரும். அந்த பூதமும் இதை பார்த்துட்டு இது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும். அதுக்கப்புறம் இந்த பூதம் இது ஒரு நார்மலான ஸ்டோன் இல்லை, இது எதிர்காலத்தை கணிக்கிற ஸ்டோன்னு சொல்லும். இவனும் அதை கேட்டு ஆச்சரியமாயிடுறான்.